வணக்கம். தமிழினம் அழிக்க மோடிக்கு உதவும் தமிழக ஆட்சியாளர்கள். தமிழக மக்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி எச்சரிக்கை. இது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் இன்று 3/6/2017 விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது: அண்மை காலமாக தமிழகத்தில் விடியும் ஒவ்வொரு நாளும் அமைதியை தொலைத்ததாகவே முடிகிறது. போராட்டங்கள், காவல்துறை தாக்குதல்கள், தடியடிகள், கைதுகள், சிறை வைப்புகள், குண்டர் தடுப்பு முதலான கருப்பு சட்டங்கள், இப்படியாக காவேரி மேலாண்மை வாரியம் தொடங்கி கச்சாத்தீவு, மீனவர் படுகொலை, உயர்கல்வி நுழைவுத் தேர்வு, மதுபான எதிர்ப்பு என நீளும் தமிழகத்தின் வாழ்வுரிமை சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக ஏன் இந்த அமைதியின்மை? தமிழினம் என்ற ஒன்றே இருக்கக்கூடாது என்று நினைக்கிறது பாஜகவின் மத்திய மோடி அரசு. இந்த பாசிசா சிந்தனையை பிரதமர் மோடி செயல்படுத்துவதன் விளைவுதான் இந்த அமைதியின்மை. இதில் தமிழக ஆட்சியாளர்களே மோடிக்கு உதவுகிறார்கள் என்பதுதான் வேதனை அளிக்கிறது. இது குறித்து தமிழக மக்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி எச்சரிக்கை விடுக்கிறது. ரஷ்யாவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு கூடங்குளத்தில் 5வது 6வது அணு உலைகளுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். சில நாட்களுக்கு முன் டெல்லி சென்ற பிரதமரை 3வது முறையாக சந்தித்த தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூடங்குளத்தில் அமையவுள்ள 5வது 6வது அணு உலைகளிலிருந்து கிடைக்கும் மின்சாரம் முழுவதையும் தமிழகத்திற்கே வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எடப்பாடி பழனிசாமி முதல் முறை பிரதமரை சந்தித்த போது இந்த கோரிக்கையை வைத்திருந்தார். அவருக்கு பின் டெல்லி சென்ற அவரது அமைச்சர் தங்கமணியும் இதே கோரிக்கையை வைத்தார். இப்படி வலிந்து இவர்கள் கூடங்குளத்தில் 5வது 6வது அணு உலைகளை அமைக்க வலியுறுத்தியது ஏன்? தமிழ்நாடு என்ற சொல்லையே வரலாற்றில் இருந்து புவி வரைபடத்தில் இருந்தும் அகற்றிவிடும் நோக்கில் தீவினைகளை ஏவி கொண்டிருக்கிறார் மோடி. இதை புரிந்து கொண்டே இந்த கோரிக்கையை வைத்தனர் தமிழக ஆட்சியாளர்கள். நடுவண் அரசு தங்கள் உயிருக்கு உலை வைத்திருப்பதை எதிர்த்து கூடங்குளம், இடிந்துகரை மக்கள் மட்டுமின்றி தெளிந்த புத்தியுடையோர் அனைவருமே போராடுகையில் அதையே தங்கள் ஆதாயத்திற்கு பயன்படுத்துவதென்றால் அது எத்தனை கயமத்தனம், அற்பத்தனம்! சென்னை தியாகராய நகரில் தீ விபத்து ஏற்பட்ட சென்னை சில்க்ஸ் கட்டடத்தை பாதுகாக்க முடியாத இவர்கள் அணு உலை விபத்து ஏற்பட்டால் மக்களை எப்படி காப்பாற்றுவார்கள்? மேற்கு மாவட்டங்களான கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாய நிலங்களில் ஏரி வழி குழாய் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராடினர். அதையடுத்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இதற்கு தடை விதித்தார். ஆனால் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது பார்த்து அந்த நிலங்களில் ஏரி வழி குழாய்களை பதிக்க நீதிமன்றம் உத்தரவை பெறுகிறது மோடி அரசு. ஆனால் தமிழக அரசு இதில் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்போது நீதிமன்ற உத்தரவுடன் குழாய்களை ONGC பதிக்க வர திருப்பூர் மாவட்டத்தில் அதை தடுத்து விவசாயிகளை எடப்பாடி அரசின் காவல்துறை கைது செய்தது. கும்பகோணம் பக்கத்தில் மீத்தேன் திட்டத்தை தொடங்கியது ONGC. அதனை தடுக்க அப்பகுதி மக்களையும் தயாராக இருந்த காவல்துறை துரத்தி எடுத்தது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து 54 நாட்களாக, அதுவும் 2வது முறையாக போராட்டம் நடந்து வருகையில் தான் அளித்த வாக்குறுதிக்கு மாறாக இப்போது திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விவரங்களை கேட்டு வாங்கியிருக்கிறாராம் முதல்வர். தமிழின படுகொலை நினைவேந்தல் நடத்திய மே 17 இயக்கத்தின் திருமுருகன், காந்தி உள்ளிட்ட 4 மீது குண்டர் சட்டம் பாய்ச்சியதை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பில் போராட்டத்தை முன்னெடுக்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி. மதுக்கடைகளுக்கு எதிரான பெண்களின் போராட்டம் அன்றாட நிகழ்வாகி போனது. தமிழகத்திடம் வசூலிக்கும் வரி பணத்தில் இருந்து 30 விழுக்காட்டிற்கும் குறைவாக திருப்பி தருகிறது மத்திய அரசு. வட மாநிலங்களை ஒப்பிடும் போது இது மிக மிக குறைந்த அளவாகும். இதுவும் தமிழக அரசு மது விற்க தள்ளப்பட்டதற்கான காரணங்களில் ஒன்று. பல விதங்களிலும் தமிழகத்தில் சீர்கட வைத்ததல்லாமல் ஆட்சி அதிகாரத்தை பறித்து அழிவு பாதைக்கே வழிவகுக்கிறது மோடி அரசு. அந்த வகையில் ஆளுங்கட்சியை இருகூறாக்கி அடிப்பணிய வைத்து ஆட்சியை தன் விருப்பப்படியே நடத்தி செய்கிறது. இனத்தை அழிக்க மொழியைத்தான் முதலில் அழிப்பர் பகைவர். அந்த வழியிலேயே தமிழை முடக்க சமஸ்கிருதமும் ஹிந்தியும் திணிக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டின் மீது தொடுத்திருக்கும் பண்பாட்டு போர் அன்றி வேறல்ல. பன்மைத்துவத்தை மறுத்து ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி என்ற பாசத்திற்கான தமிழையும் உள்வாங்கிவிட பார்க்கிறது பாஜக. தமிழின அழிவுக்கு வழிவகுக்கும் மோடிக்கு தமிழக ஆட்சியாளருக்கும் உதவுவதை வன்மையாக கண்டிக்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி.